ஓம் சாந்தி. 29/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முறைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தில் ஆத்மா பிரவேசம் ஆகும்பொழுது இதற்கு மதிப்பு இருக்கும். அதாவது ஆத்மா பிரவேசம் ஆகும்பொழுது தான் சரீரத்துக்கு கூட மதிப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சரீரத்துக்கு தான் அலங்காரம் பண்ணுறாங்களே தவிர ஆத்மாவிற்கு பண்ணுறதில்லை அப்படின்றார் பாப்பா. கேள்வி கேட்குறாரு, குழந்தைகளாகி உங்கள் கடமை என்ன? நீங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும்? பதில் சொல்கிறாரு, தன்னை போன்றவர்களுக்கு நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக ஆவதற்கான யுக்தியை சொல்வதே உங்கள் கடமையாகும். நீங்கள் இப்பொழுது பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது எனும் பொழுது உங்களின் புத்தி மற்றும் நடத்தை மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும். யார் மீதும் சிறிதளவும் பற்று இருக்கக்கூடாது என்றார் பாபா. ஓம் சாந்தி. 2 ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு நீங்கள் ஓம் சாந்தி என பதிலுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய சுயதர்மம் சாந்தி. நீங்கள் இப்பொழுது அமைதிக்காக எங்கும் செல்வது இல்லை. மனிதர்கள் மன அமைதிக்காக சாது சந்நியாசிகளிடம் கூட செல்கின்றனர் இல்லையா? இப்பொழுது மனமும் புத்தியும் ஆத்மாவின் இந்திரியங்களாகும். இந்த சரீரத்திற்கு கர்மேந்திரியங்கள் இருப்பது போல மனம், புத்தி மற்றும் கண், இந்த ஸ்தூல கண்கள் இருப்பது போல அந்த கண் அல்ல. ஓ பிரபு, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என சொல்கின்றனர். இப்பொழுது பிரபு என்றோ ஈஸ்வரன் என்றோ சொல்லும் பொழுது தந்தையின் அன்பு பிரதிபலிப்பதில்லை. தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. இங்கே நீங்கள் தந்தைக்கு முன்பாக அமர்ந்துள்ளீர்கள், படிக்கவும் செய்கிறீர்கள். உங்களை யார் படிப்பிப்பது? பரமாத்மா அல்லது பிரபு படிப்பிக்கிறார் என நீங்கள் சொல்வதில்லை. சிவபாபா கற்பிக்கின்றார் என நீங்கள் சொல்வீர்கள். பாபா எனும் வார்த்தை முற்றிலும் எளிமையானது. பாப் தாதாவாக இருக்கின்றார். ஆத்மாவை ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதுபோல அவர் பரம ஆத்மா ஆவார். நான் பரம ஆத்மா, அதாவது பரமாத்மா உங்களுடைய தந்தை என அவர் சொல்கின்றார். மேலும் பரமாத்மாவாகிய எனக்கு நாடகத்தின்படி சிவன் என பெயரிடப்பட்டுள்ளது. நாடகத்தில் அனைவருக்கும் பெயர் தேவையல்லவா? சிவனுடைய கோயில்களும் இருக்கின்றன. பக்தி மார்க்கத்தவர்கள் ஒன்றுக்கு பதிலாக பல பெயர்களை வைத்துவிட்டனர். மேலும் அளவற்ற கோவில்களை கட்டியபடி இருக்கின்றனர். பொருள் ஒன்றுதான் ஆகும். சோமநாத் கோவில் எவ்வளவு பெரியது, எவ்வளவு அலங்கரிக்கின்றனர். மாளிகைகள் முதலானவைகளுக்கும் கூட எவ்வளவு அலங்காரத்தை செய்கின்றனர். உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல பொருட்களை எல்லா அலங்காரமும் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த அலங்காரமும் கிடையாது. அப்படியே பரமாத்மாவுக்கும் கூட எந்த அலங்காரமும் கிடையாது. அவர் புள்ளியாக இருக்கின்றார். மற்றபடி அலங்காரங்கள் சரீரங்களுக்கானதாகும். தந்தை கூறுகின்றார், எனக்கும் அலங்காரம் கிடையாது, ஆத்மாக்களுக்கும் அலங்காரம் கிடையாது. ஆத்மா புள்ளியாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு சிறிய புள்ளி நடிப்பை நடிக்க முடியாது. அந்த சின்னஞ்சிறிய புள்ளி சரீரத்தில் பிரவேசம் செய்தது என்றால் எத்தனை விதமான அலங்காரங்கள் ஏற்படுகின்றன. மனிதரின் பெயர்கள் எத்தனை இருக்கின்றன. ராஜா ராணியின் அலங்காரங்கள் எப்படி நடக்கின்றன. ஆத்மாவோ எளிமையான புள்ளியாக உள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை கூட புரிந்துள்ளீர்கள். ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கின்றது. எனக்குள்ளும் ஞானம் இருக்கிறதல்லவா என்று தந்தை கூறுகின்றார். சரீரத்தில் ஞானம் இருப்பதில்லை. ஆத்மாவாகிய எனக்குள் ஞானம் இருக்கின்றது. உங்களுக்கு ஞானம் சொல்வதற்காக நான் சரீரம் எடுக்க வேண்டியுள்ளது. சரீரமின்றி நீங்கள் கேட்க முடியாது. கண்ணிருந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என இந்த பாடலை உருவாக்கியுள்ளனர். சரீரத்திற்கு வழிகாட்ட வேண்டுமா? இல்லை, ஆத்மாவுக்கு தான் வழிகாட்ட வேண்டியிருக்கு. ஆத்மா தான் கூப்பிடுது. சரீரத்திற்கு 2 கண்கள் உள்ளன, 3 இருக்க முடியாது. 3ஆம் கண் என்ற திலகத்தையும் இங்கே நெற்றியில் கொடுக்கின்றனர். சிலர் புள்ளி போல் மட்டும் கொடுக்கின்றனர். சிலர் அந்த கண்ணு மாதிரியே கோடு இழுக்கிறாங்க. ஆத்மா புள்ளியாக இருக்கின்றது. மற்றபடி ஞானத்தின் 3வது கண் கிடைக்கின்றது. ஆத்மாவுக்கு முன்னர் இந்த ஞானத்தின் 3ஆம் கண் இருக்கவில்லை. இந்த மனிதரிடத்திலும் இந்த ஞானம் இல்லை. இதனால் ஞானம் இல்லாதவர், அதாவது ஞானக்கண்ணற்றவர் என சொல்லப்படுகின்றனர்.
மற்றபடி இந்த ஸ்தூல கண்களோ அனைவருக்கும் உள்ளது. முழு உலகிலும் யாருக்கும் இந்த மூன்றாவது கண் கிடையல இல்லை. நீங்கள் அனைத்திலும் உத்தமமான பிராமண குலத்தினர். பக்தி மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்திற்கும் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்து சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிறீர்கள். ஐசிஎஸ் படித்தவர்கள் மிகவும் உயர்ந்த பதவி அடைவது போல, ஐஏஎஸ் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க உயர்ந்த பதவி அடைகிறது போல நீங்களும் உயர்ந்த பதவி அடைகிறீங்கன்றார் பாபா. ஆனால் இங்கே படிப்பின் மூலம் யாரும் பாராளுமன்ற உறுப்பினராக எதுவும் ஆவது இல்லை. இங்கே தேர்தல் நடக்கின்றது. வாக்குகளின் அடிப்படையில் எம்பி முதலாளர்களாக ஆகின்றனர். இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமந்த் கிடைக்கின்றது. வேறு யாரும் நான் ஆத்மாக்களுக்கு வழி கொடுக்கின்றேன் என சொல்வதில்லை. அவர்கள் அனைவரும் தேக அபிமானிகள். தந்தை தான் ஆத்ம அபிமானியாவதற்காக கற்றுத்தருகின்றார். அனைவரும் தேக அபிமானிகள். மனிதர்கள் சரீரத்திற்கு எவ்வளவு பகட்டாக அலங்காரம் கொடுக்கிறார்கள். இங்கேயோ தந்தை ஆத்மாக்களை தான் பார்க்கின்றார். சரீரம் அழியக்கூடியது, ஒரு பைசாவுக்கு கூட பயனில்லாதது. ஆனாலும் மிருகங்களின் தோல் விற்கப்படுகின்றது. மனிதர்களின் சரீரம் எதற்கும் பயனற்றதாக உள்ளதுன்றார் பாபா. மிருகங்களின் தோல் கூட ஏதாவது செஞ்சு பொருள் செஞ்சு விற்கிறாங்க. ஆனால் மனிதனின் தோல் எதுக்குமே யூஸ் கிடையாது. இப்பொழுது தந்தை மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகின்றார். நாம் இப்பொழுது தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் எனும் பொழுது அந்த போதை ஏறி இருக்க வேண்டும். ஆனால் இந்த போதை கூட வரிசைக்கிரமான முயற்சியின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. செல்வத்தை குறித்த போதை கூட இருக்கிறதல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். உங்களின் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் வருமானம் பாபா குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டே தான் இருக்கு. உங்களின் மகிமையும் பலவிதமானதாக இருக்கின்றது. நீங்கள் மலர் தோட்டத்தை உருவாக்குகிறீர்கள். சத்தியுகம் மலர் தோட்டம் என கூறப்படுகின்றது. இதனுடைய நாற்று எப்பொழுது நடப்படுகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். ஹே பகவானே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள். அவரை தோட்டக்காரன் என்று சொல்ல முடியாது. சென்டர்களை பராமரிக்கக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் தான் தோட்டக்காரராவீர்கள். அநேக விதமான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். எஜமானன் ஒருவரே ஆவார். முகலாய தோட்டத்தின் தோட்டக்காரருக்கு சம்பளம் கூட அதிகமாக கிடைக்கும் அல்லவா? டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் அங்கே முகலாய கார்டன் ஒன்று இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கூட அதிகமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகாக தோட்டத்தை உருவாக்குகிறார்கள். முகலாயர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அவருடைய மனைவி இருந்ததும் தாஜ்மஹாலை கட்டினார். அவருடைய பெயர் புகழடைகிறது. எவ்வளவு நல்ல நல்ல நினைவு சின்னங்களை உருவாக்கியுள்ளார்கள். ஆக மனிதர்களுக்கு எவ்வளவு மகிமை ஏற்படுகிறது என்று பாபா புரிய வைக்கின்றார். மற்றபடி மனிதர்களோ மனிதர்கள்தான். சண்டையில் ஏராளமான மனிதர்கள் இறந்து போகிறார்கள். பிறகு என்ன செய்கிறார்கள்? பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுகிறார்கள். சில உடல்கள் அப்படியே விழுந்து கிடக்கும். தகனம் செய்வதில்லை. சிறிதளவு கூட மதிப்பில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாராயண போதை எவ்வளவு ஏற வேண்டும்? இது உலகத்தின் எஜமானன் ஆவதற்கான போதையாகும். சத்திய நாராயணின் கதை எனும் பொழுது கண்டிப்பாக நாராயணனாக ஆவார்கள். ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடியவர் தந்தையாவார். மூன்றாவது கண்ணின் கதை கூட உள்ளது. இந்த அனைத்து கதைகளின் அர்த்தத்தை தந்தை புரிய வைக்கின்றார். இந்த கதைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. அமர கதை கூட சொல்கிறார்கள். அமர்நாத் போன்ற தூரமான இடங்களுக்கு செல்கிறார்கள். தந்தை இங்கே சொல்கின்றார். சூட்சுமதனத்தில் இருந்து கொண்டு சொல்வதில்லை. அங்கே அமர்ந்து பார்வதிக்கு அமர கதை சொல்ல முடியுமா என்ன? இது போன்ற கதைகள் உருவாக்கப்பட்டதும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது என்றார் பாபா. மீண்டும் நடக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வேறுபாட்டை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாம் கண் கிடைத்து விட்டது. ஹே பிரபு, குருளாகி எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அழைக்கிறார்கள். தந்தை மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது.
பக்தியில் மூன்றாவது கண்ணை கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, அங்கே யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா வந்து ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுக்குறாரு. ஞானத்தின் மூன்றாவது கண் இல்லை என்றால் அவர்களை குருடர், அதாவது இருட்டில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. கண்கள் கூட சிலருக்கு அப்படியும் சிலருக்கு இப்படியுமாக இருக்கின்றது. சிலருக்கு அழகான கண்களாக இருக்கின்றது, அதை வைத்து பரிசும் கொடுக்கப்படுகின்றது. மிஸ் இந்தியா, மிஸ் இன்னார் என்று பெயரும் வைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை தந்தை எந்த நிலையிலிருந்து என்னவாக மாற்றுகின்றார்? அங்கே இயற்கையான அழகு இருக்கும். கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு மகிமை என அனைவரையும் விட மிக அழகானவராக ஆகின்றார். நம்பர் 1 கர்மாதித்த நிலையை அடைகின்றார். ஆகினால மகிமை கூட நம்பர் 1ஆக பாடப்பட்டிருக்கு. இதை கூட அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. பாபா மீண்டும் மீண்டும் சொல்கின்றார், குழந்தைகளே மன்மனாபவ, ஹே ஆத்மாக்களே தன்னுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றார் பாபா. குழந்தைகளிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? லௌகீக தந்தைக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் யார் மிகவும் புத்திசாலியோ அவர்களை நம்பர் 1இல் வைப்பார்கள் அல்லவா? மாலையின் மணிகள் இருக்கிறது அல்லவா? இவர் என்ன, இவர் 2ஆம் எண் 3ஆம் எண் என்று சொல்கிறார்கள். ஒரு பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தந்தையின் அன்பும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயமாகும். எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறதோ அவர்களின் புத்தி மற்றும் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும். மலர்களின் ராஜா இருப்பது போல இந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதி ராஜா மற்றும் ராணி மலர்களாக இருக்கிறார்கள். ஞானம் மற்றும் நினைவு இரண்டிலும் தீவிரமாக இருக்கிறார்கள். நாம் தேவதை ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முக்கியமானவர்கள் 8 ரத்தினங்களாக ஆகிறார்கள். முதலில் பூ, பிறகு ஜோடி பிரம்மா சரஸ்வதி. மாலை உருட்டுகிறார்கள் அல்லவா? உண்மையில் உங்களுடைய பூஜை அல்ல, நினைவு செய்யப்படுகிறீர்கள். உங்களின் மீது மலர்களை அர்ச்சிக்க முடியாது. எப்பொழுது சரீரம் தூய்மையாக ஆகுமோ அப்பொழுதுதான் மலர்களால் அர்ச்சிக்க முடியும். இங்கே யாருடைய சரீரமும் தூய்மையாக இல்லை. அனைவரும் விஷத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகினால் விகாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த லட்சுமி நாராயணரை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றது. அங்கேயும் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அல்லவா? ஏதோ சோதனை குழாயில் குழந்தை உருவாகும் என்று அர்த்தம் அல்ல. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்றார் பாபா. குழந்தைகளாகி உங்களை இங்கே 7 நாள் பட்டியில் அமர்த்தப்படுகின்றது. பட்டியில் சில செங்கற்கள் நன்றாக பக்குவம் அடைகிறது, சில கற்கள் வேகாமலேயே இருந்து விடுகின்றது. அதனால தான் சூளையின் உதாரணம் காட்டப்படுகிறது என்றார் பாபா. செங்கற்களின் சூளையை பற்றி சாஸ்திரங்களில் வர்ணனை செய்யப்படவில்லை. பிறகு அதில் பூனையின் விஷயம் கூட இருக்கின்றது. குலேபகாவலி கதையில் கூட பூனையை காட்டியுள்ளார்கள். தீபத்தை அணைத்து விட்டது. உங்களுடைய நிலையம் கூட அப்படி ஆகிறது அல்லவா? மாயை எனும் பூனை தடையை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய நிலையை கீழே தள்ளிவிடுகின்றது. தேக அபிமானம் முதல் நம்பர் தடை. பிறகு மற்ற விகாரங்களும் வந்து விடுகிறது. மோகம் கூட அதிகமாக ஏற்படுகின்றது. நான் பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்வேன் என்று குழந்தைகள் சொல்கின்றனர். ஆனால் மோகத்திற்கு வசமாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தாய் தந்தையர் சொல்கிறார்கள். இது கூட எவ்வளவு மோகமாக இருக்கின்றது. நீங்கள் மோகம் எனும் பூனையாக ஆகக்கூடாது. உங்களுடைய குறிக்கோளே இதுதான், அதாவது லட்சுமிநாராயணர் ஆவது. தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக, நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார். உங்களுடைய கடமை தன்னை போன்றவர்களுக்கு சேவை செய்வது, பாரதத்திற்கு சேவை செய்வதாகும். நாம் எப்படி இருந்தோம், எப்படி ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் நம்முடைய ராஜ்யத்தை செய்கிறோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. விநாசத்திற்காக நாடகத்தில் யுக்திகள் உருவாக்கப்பட்டுள்ளன. முன்பு கூட ஆயுதங்களினால் சண்டை நடந்தது. எப்பொழுது நீங்கள் முழுமையாக தயாராகி விடுவீர்களோ, அனைவரும் மலர்களாக ஆகிவிடுவீர்களோ, அப்பொழுது விநாசம் நடக்கும். சிலர் மலர்களின் ராஜாவாக இருக்கிறார்கள், சிலர் ரோஜாவாகவும் சிலர் மல்லிகை பூக்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.
நான் எருக்கம் பூவாக இருக்கிறேனா அல்லது எந்த மலராக இருக்கிறேன் என்று அவங்க ஒருத்தர் செக் பண்ணிக்கலான்றார் பாப்பா. பலருக்கு ஞானத்தின் தாரணை எதுவுமே ஏற்படுவதில்லை. வரிசை கிரமமாகத்தான் ஆவார்கள் அல்லவா. ஒன்று முற்றிலும் உயர்ந்தவர்களாக அல்லது முற்றிலும் தாழ்ந்தவர்களாக ஆவார்கள். இங்கேதான் ராஜ்யம் உருவாகின்றது. பாண்டவர்கள் கரைந்து போனார்கள் என்று சாஸ்திரத்தில் காட்டப்பட்டுள்ளது. பிறகு என்ன ஆனார்கள் போன்ற எதுவும் தெரிவதில்லை. நிறைய கதைகளை உருவாக்கியுள்ளார்கள், ஆனால் அது போன்ற எந்த விஷயமும் நடக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு தூய்மையான புத்தியுடையர்களாக ஆகின்றீர்கள். பாபா உங்களுக்கு பலவிதமாக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு சகஜமானது. தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவோன் என்று பாபா சொல்கின்றார். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையற்றதாக உள்ளது. இப்பொழுது தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மையாகும் பொழுது சரீரமும் தூய்மையாகின்றது. இப்பொழுது நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும். குழந்தைகள் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். நினைவு மறந்து போகின்றது. பாபா அவரே தன்னுடைய அனுபவத்தை சொல்கின்றார். பிரம்மபாபா அவருடைய அனுபவத்தோடு சொல்றாரு, சிவபாபா எனக்கு உணவு ஊட்டுகிறார் என்று சாப்பிடும்போது நினைக்கின்றேன், ஆனால் மறந்து போய்விடுகிறது. பிறகு மீண்டும் நினைவுக்கு வருகின்றது. உங்களிலும் கூட முயற்சியின்படி வரிசைக்கிரமமாக இருக்கின்றீர்கள். சிலர் பந்தன முக்தர்களாக இருந்தும் கூட பந்தனத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். தர்மத்திற்காகவும் கூட குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்து விட்டார். இதற்கு 3வது கண்ணின் கதை, அதாவது 3வது கண் கிடைக்கக்கூடிய கதை என்று பெயரிட்டுள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் நாத்திகர்களிலிருந்து ஆசிரியர்களாக ஆகிறீர்கள். தந்தை புள்ளியாக இருக்கின்றார், ஞான கடலாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். அவர்களோ பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். அட, ஞானக்கடல் என்றால் ஞானம் சொல்பவராக இருப்பார் அல்லவா. அவருடைய ரூபமாக லிங்கத்தை காட்டுகிறார்கள். பிறகு ஏன் அவரை பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்கிறார்கள்? ஆயிரக்கணக்கான பெயர்களை வைத்து விட்டார்கள். குழந்தைகளின் புத்தியில் இந்த முழு ஞானமும் நன்றாக பதிய வேண்டும். பரமாத்மாவை ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். முழு காட்டையும் பேனாவாக்கி எழுதினாலும் இதற்கு முடிவே கிடையாது என்றார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இப்பொழுது நாம் தந்தையின் மூலமாக மதிப்பு மிக்கவர்களாக ஆகின்றோம். நாம் தான் தேவதைகளாக ஆகப் போகிறார்கள் என்ற நாராயண போதையிலேயே இருக்க வேண்டும். பந்தனத்திலிருந்து விடுதலையாகி சேவை செய்ய வேண்டும். பந்தனங்களில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, ஞானம் யோகத்தில் தீவிரமானவராகி தாய் தந்தைக்கு சமமாக மலர்களின் ராஜாவாக ஆக வேண்டும் மற்றும் தன்னை போன்றவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க. தனது அனைத்து பொக்கிஷங்களையும் மற்ற ஆத்மாக்களின் சேவையில் ஈடுபடுத்தி ஒத்துழைப்பாளராகி விடக்கூடிய சகஜ யோகி ஆவீர்களாக. சகஜ யோகி ஆவதற்கான சாதனமாவது சதா தங்களது எண்ணங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களின் பொருட்டு சேவதாரி என தன்னை புரிந்து சேவையிலேயே அனைத்தையும் ஈடுபடுத்துவது. பிராமண வாழ்க்கையில் என்னவெல்லாம் சக்திகளின், குணங்களின், ஞானத்தின் மற்றும் சிறந்த சம்பாத்தியத்திற்கான காலத்தின் பொக்கிஷங்கள் தந்தை மூலமாக பிராப்தியாகியுள்ளதோ அவற்றை சேவையில் ஈடுபடுத்துங்கள். அதாவது சக யோகி ஆனீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஆனால் யார் சம்பன்னமாக இருக்கிறார்களோ அவர்களே சகயோகி ஆக முடியும். சகயோகி ஆவது என்றால் மகாதானி ஆவதாகும். மற்றவங்களுக்கு உதவி பண்ண, சகயோகம் கொடுக்கணும். அதுக்காக தனக்குள்ளார பாபா என்னென்னலாம் பொக்கிஷங்கள், கஜானாக்கள் கொடுக்குறாரோ அதனால் தன்னை நிறைச்சிக்கும் பொழுது தான் நாம் மகாதானியாகி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது சகயோகி ஆக முடியும். அப்படி கொடுத்துக்கிட்டு சகயோகியாக ஆகி கொடுத்துக்கிட்டே இருந்தவா நாம் தானாகவே சகஜ யோகியாக ஆகிவிடுவோன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, எல்லையில்லாத வைராக்கியம் உடையவர்கள் ஆனீர்கள் என்றால் கவர்ச்சி செய்யக்கூடிய அனைத்து சமஸ்காரங்களும் எளிதாகவே முடிந்து போய்விடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.